எல்லாரும் வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டிலே 272வது பக்கத்தில் இருக்கிறது. பிலிப்பியர் 3:10-11. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியுள்ளவனாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். மீண்டும் வாசிக்கிறேன். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இந்த ஈஸ்டர் கொண்டாட்டத்துக்கு அப்பால் உயிர்த்தெழுந்த இயேசுவினால் நமக்கு கிடைக்கிற சந்தோஷத்துக்கு அப்பால் ஒரு பெரிய ரகசியம் ஒன்று இருக்கிறது. பண்டிகை தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற ஒரு பெரிய சந்தோஷமாய் இருக்கிறது. உலக பிரகாரமான சந்தோஷம் அல்ல, பரிசுத்தாவியால் உண்டாகிற, இயேசுவை பரிசுத்தாவினால நிரப்பினவர் இந்த உயிர்த்தெழுந்த காலை வேளையிலும் கூட நம்மை ஆவியால் நிரப்பும் போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷம்தான் பெரிய சந்தோஷம். ஆகவே இந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த ஈஸ்டர் பண்டிகை அன்று, இந்த உயிர்த்தெழுந்த நாள் பண்டிகை அன்று ஒன்றை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன அறிய விரும்புகிறார்? அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறியணும். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் அறியணும். இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒரு பலத்த வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கி கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டவராய் அரிமத்தானாகிய ஊரானாகிய யோசேப்பும் நிக்கோதேமும் ஏறக்குறைய 14 அடி நீளமுள்ள ஒரு துணியிலே அவரை கடத்தி அவர் மேல் அந்த துணியை வைத்து சுற்றி அந்த கல்லறையில் இறங்கின ஒரு வல்லமை, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் அறியணும். இரண்டாவது சொல்லுகிறார், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நான் அறிகிறது மட்டுமல்ல, எப்படியாயிலும் அந்த வல்லமையினால் மரித்தோரிலிருந்து நான் உயிரோடு எழுந்திருக்க தகுதியுள்ளவனாய் மாறணும். அதுதான் இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையின் நோக்கு. முதலாவது இயேசுவை உயிரோடு எழுப்பின வல்லமை, அந்த வல்லமை நான் அறியணும், அதை அறியணும். இரண்டாவது, அந்த வல்லமை என் மேல இறங்கணும். ஒருவேளை நான் மரித்து இருந்தால் அந்த வல்லமை என்னை உயிரோடு எழுப்பணும். இல்லாவிட்டால் கிறிஸ்துவனுடைய வருகை இருக்கும் என்றால் உயிரோடு இருக்கிற என் மேல அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கும் போது ஒரே வினாடியில் என்னுடைய அழிவுக்குள்ள சரீரம் அழியாமை மாறி நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்கணும். 2 நோக்கம். அதற்காக
அவர் எந்த தியாகமும் செய்ய ஆயத்தமா இருந்தார். இந்த ரெண்டும் என் வாழ்க்கையில் வரணும். என்ன விலைக்கிறேன் செலுத்த நினைத்தார். எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டேன். எல்லாவற்றையும் நான் குப்பையுமாக எண்ணுகிறேன். என் மேல அந்த வல்லமை இறங்கி இருக்கணும். என்ன தியாகம் செய்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு நாள் உபவாசம் இருந்தாலும் பரவாயில்ல, இயேசுவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நாரியணும். உலகத்தில் பல வல்லமைகளே இருக்கின்றது. எல்லா வல்லமையிலும் ஒரு பெரிய வல்லமை, மேற்கொள்ளுகிற வல்லமை உயிர்த்தெழுதலின் வல்லமை தான். அதுக்கு ஈடு இணையான வல்லமை ஒன்றுமே கிடையாது. இயற்கையில் பல வல்லமைகள் உண்டு. மின்சாரத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. சுனாமி பெருங்காற்று வீசும்போது அதற்கு ஒரு வல்லமை பார்க்கிறோம். மின்னலுக்கு ஒரு வல்லமை, இடி முழக்கத்துக்கு ஒரு வல்லமை, எத்தனையோ வல்லமைகள். உலகத்தார் நினைக்கிறார்கள் அணுகுண்டின் வல்லமைதான் உலகத்தில் பெரிய வல்லமை என்று. இல்லை தேவனுடைய பிள்ளைகளே, அணுகுண்டுவின் வல்லமையை பார்க்கிலும் மேலான ஒரு வல்லமை இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ மார்க்கத்தின் முதுகெலும்பு என்று உண்டென்றால், கிறிஸ்துவ மார்க்கத்திலே ஒரு அஸ்திபாரம் உண்டென்றால் அது கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை தான். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15:17 சொல்லுகிறார், இயேசு மட்டும் உயிரோடு எழுந்திராவிட்டால் எங்களுடைய விசுவாசம் விருதா, எங்களுடைய பிரயாசம் விருதா. இயேசுவை குறித்து சுவிசேஷத்தை அறிவிப்பது விருதா. உயிர்த்தெழுதலின் வல்லமையை ஒருவன் அறியாமல் போனால் அவன் கிறிஸ்தவனாய் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இல்லை. ஏண்டா அவ்வளவு வல்லமைகள் பூமியில் இருக்கிறது. மந்திரவாதி சொல்லுகிறான், என் கீழே 10 குட்டி சைத்தான்கள் இருக்காங்க, நான் ஏவுனா அந்த வல்லமை போய் அவங்கள அடிக்கும், கை கால் விழுந்து போகும். பிசாசுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, சாத்தானுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. உலகத்தின் ராஜ்யங்களை காண்பித்து விழுந்து என்னை பணிந்து கொண்டால் எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன். அவனுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, பாதாளத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. ஆனால் எல்லா வல்லமையிலும் பெரிய வல்லமை மாம்சமான சரீரத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி உயிர்ப்பிக்கிற வல்லமைதான் உயிர்த்தெழுந்த வல்லமை. இயேசுவை கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்பினது யார்? சீஷர்கள் தூக்கி கொண்டு போய்விட்டார்களா? தேவதூதர்கள் இறங்கி இயேசுவை உயிரோடு எழுப்பி விட்டார்களா? இயேசுவை உயிரோடு எழுப்பினது யார்? அவர் தாமாகவே உயிரோடு எழுந்து விட்டாரா? ரோமர் 8:11 சொல்லுகிறது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர். ஆவியானவர் தான் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க பண்ணினவர். ஆகவே இந்த வேதவசனம் சொல்லுகிறது, அந்த ஆவியானவர் உங்களுடைய சரீரத்திலே வாசம் பண்ணுவார் என்றால் சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரத்தையும் அவர் உயிர்ப்பிப்பார். இந்த உயிர்த்தெழுந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை மேல இறங்கும்படி நான் ஜெபத்தோடு இருக்கிறேன். சாவுக்கு ஏதுவான சரீரத்தை அது உயிர்ப்பிக்கும்படியாக நான் நிற்கிறேன். பலவீனமான உங்களுடைய சரீரத்தை, சோர்வற்ற உங்களுடைய சரீரத்தை அதே ஆவியானவர் உங்களில் இறங்கி நிரப்புவார். அந்த ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள போகிறோம். அதை 3 பாகமாய் பிரித்து நான் பேச விரும்புகிறேன். உடைய சரீரத்தில் இறங்குகிற உயிர்த்தெழுந்த வல்லமை,
இரண்டாவது உடைய ஆத்துமாவில இறங்குகிற உயிர்த்தெழுந்த வல்லமை, உடைய ஆவியில இறங்குகிற உயிர்த்தெழுந்த வல்லமை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அருமையான தேவ ஜனமே, உங்கள் ஒவ்வொரு மேலும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்க வேண்டும். அதுதான் ஈஸ்டர் பண்டிகையினுடைய சாராம்சம். அதுதான் உயிர்த்தெழுந்த நாளை ஆசரிக்கிறதில் உள்ள வல்லமை. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நம்மில இறங்காம என்ன கோழி பிரியாணி சாப்பிடணும்னு நினைத்தாலும், என்ன பலகாரங்கள் ஈஸ்டர் செய்தாலும் அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்னைக்கு காலையில் ஒரு மூப்பர் எங்களுடைய வீட்டுக்கு வந்தார். சுட 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 பிரியாணி எடுத்துகிட்டு வந்தார். 40 நாளாக வெஜிடேரியன் சாப்பிட்டு 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 தொய்ந்து போனோம். எப்படா ஈஸ்டர் வரோன்னு காத்துட்டு இருந்தோம். என் மனைவி அழகான பிரியாணி சுட சுட கொண்டிருக்கிறேன் பிரதர். பாவம் 40 நாள் காத்திருக்கிறார். பரிசுத்தாவி இறங்குவதற்காகவா? இல்லை, பிரியாணி சாப்பிடுவதற்கு, நான் வெஜிடேரியன் சாப்பிடுவதற்காக. ஆமென், ஹல்லேலூயா. ஈஸ்டர் பண்டிகை ஒரு சந்தோஷமான ஒரு பண்டிகை. காரணம் என்னவென்றால், உலகத்தில் அத்தனை கோடி கோடி மக்கள் வாழ்ந்தவங்க ஆதாம் ஏவாள் காலத்தில் அவ்வளோ பேர் கல்லறை மூடி கிடக்கும் போது, இந்தியாவில் பிறந்து வளர்ந்த புத்தர் கிமு 483ஆம் ஆண்டு மரித்து அவர் கல்லறை இன்னும் நேபாள தேசத்தில் இருக்கிறது. சவுதிக்கு போனால் முகமது நபியுடைய கல்லறை கிபி 632 ஆண்டு மரித்தார். இன்னைக்கும் அவருடைய கல்லறை மெக்காவில் இருக்கிறது. அவருடைய கல்லறையை பார்க்கலாம். ஆபிரகாம் அருமையான முற்பிதா, இஸ்ரவேலருக்கும் யூதருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும். ஆனால் அவருடைய கல்லறை மக்பேலா குகையில் எப்ரோனில் இன்னும் அப்படியே இருக்கு, மூடின வண்ணமாய் இருக்கிறது. மகாத்மா காந்திக்கு ஒரு கல்லறை குஜராத்தில் ராஜ்கோட் என்ற இடத்துல, அவருக்கு அவருடைய சரீரத்துக்கு ஒரு நல்ல கல்லறை. அதுபோல முகமது அரசர் ஒருவர் ஷாஜகான், இந்தியாவில் அவருடைய மனைவி மரித்த போது தாஜ்மஹால் ஒரு பெரிய கல்லறை, ஒரு கல்லறை சின்னம்தான் தாஜ்மஹால் மூடி கிடக்கிறது. மெரினா பீச்சுக்கு போனால் ஒரு காலத்தில் தமிழக முதல்வராக இருந்த அறிஞர் அண்ணா, அங்கே அவருக்கு ஒரு கல்லறை. அதில் எழுதியிருக்கிறது, எதையும் தாங்கும் இருதயம். இங்கே பெருந்தூக்கமாய் தூங்கி கொண்டிருக்கிறது. நிறைய கல்லறைகள் மூடி இருக்கும் போது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். அவருடைய கல்லறை திறந்திருக்கிறது. அவர் இங்கே இல்லை, உயிரோடு எழுந்து விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஈஸ்டர் என்ற வார்த்தை எஸ்தருங்க இசித்தார்ங்கிற வார்த்தையிலிருந்து வரல. உயிரோடு இருக்கிறார் என்னுடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆகவே சந்தோஷத்தோடு நாம் பாட முடியும். மற்ற தெய்வங்களை போல அல்ல, தத்துவ ஞானிகளை போல அல்ல, மத சாபகர்களை போல அல்ல. எல்லா தெய்வங்களுக்கும் என்னுடைய ஆண்டவருக்கு ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிரோடு எழுந்தார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இன்றைக்கும் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார். இன்றைக்கும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையால் என்னை நிரம்பி வழிய செய்கிறார். என்னுடைய பலவீனம் நீங்கி போகிறது, என்னுடைய சோர்வுகள் நீங்கி போகிறது. ஓ, யூத ராஜசிங்கம் உயிரோடு எழுந்தார். மரித்த அவர் இனி மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. கைகளை தட்டி எல்லாரும் உற்சாகமாய் பாட போகிறோம். ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா, உயிர்த்தெழுந்தா, நரகை ஜெயித்தெழுந்தா. ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா, உயிர்த்தெழுந்தா, நரகை ஜெயித்தெழுந்தா. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா. வேதாலங்கரங்கள் ஓடிடவே, ஓடிடவே, முருகி வாடிடவே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா, உயிர்த்தெழுந்தா, நரகை ஜெயித்தெழுந்தா. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா. வானத்தின் சேனைகள்
சேனைகள் துதித்திடவே துதித்திடவே பரனை துதித்திடவே வானத்தின் சேனைகள் துதித்திடவே துதித்திடவே பரனை துதித்திடவே யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா உயிர்த்தெழுந்தா நரகை ஜெயித்தெழுந்தா யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன தேறிப்பட்டன நொடியில் தேறிப்பட்டன மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன தேறிப்பட்டன நொடியில் நோறிப்பட்டன யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா உயிர்த்தெழுந்தா நரகை ஜெயித்தெழுந்தா யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா எழுந்தார் என்ற துணி எங்கும் கேட்குதே எங்கும் கேட்குதே பயத்தை என்றும் நீக்குதே எழுந்தார் என்ற துணி எங்கும் கேட்குதே எங்கும் கேட்குதே பயத்தை என்றும் நீக்குதே யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா உயிர்த்தெழுந்தா நரகை ஜெயித்தெழுந்தா யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை மரிப்பதில்லை இனி மரிப்பதில்லை மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை மரிப்பதில்லை இனி மரிப்பதில்லை யூத ராஜசிங்கம் எல்லாரும் சேர்ந்து உயிர்த்தெழுந்தா நரகை ஜெயித்தெழுந்தா யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா உயிர்த்தெழுந்தா சொல்வோம் யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா எழுந்தார் என்ற துணி எங்கும் கேட்குதே எங்கும் கேட்குதே பயத்தை என்றும் நீக்குதே எழுந்தார் என்ற துணி எங்கும் கேட்குதே எங்கும் கேட்குதே பயத்தை என்றும் நீக்குதே யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா உயிர்த்தெழுந்தா நரகை ஜெயித்தெழுந்தா யூத ராஜசிங்கம் எல்லாரும் சேர்ந்து உயிர்த்தெழுந்தா யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை மரிப்பதில்லை இனி மரிப்பதில்லை மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை மரிப்பதில்லை இனி மரிப்பதில்லை யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா உயிர்த்தெழுந்தா நரகை ஜெயித்தெழுந்தா யூத ராஜசிங்கம் மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன தேறிப்பட்டன நொடியில் கூறிப்பட்டன மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன தேறிப்பட்டன நொடியில் தலைக்கு மேல கைகளை தட்டி யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா உயிர்த்தெழுந்தா நரகை ஜெயித்தெழுந்தா சொல்லுவோம் யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா உயிர்த்தெழுந்தா நரகை ஜெயித்தெழுந்தா யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா உயிர்த்தெழுந்தா நரகை ஜெயித்தெழுந்தா யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா உயிர்த்தெழுந்தா நரகை ஜெயித்தெழுந்தா யூத ராஜசிங்கம் இயேசுவே உயிர்த்தெழுந்தா நரகை ஜெயித்தெழுந்தா யூத ராஜசிங்கம் சொல்லுவோம் உயிர்த்தெழுந்தா நரகை ஜெயித்தெழுந்தா யூத ராஜசிங்கம் எல்லாரும் சேர்ந்து உயிர்த்தெழுந்தா இயேசுவே யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா உயிர்த்தெழுந்தா நரகை ஜெயித்தெழுந்தா யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா எழுந்தார் என்ற துணி
அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த காலை வேளையில ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக, சரீரங்களை உயிர்ப்பிப்பதாக, குடும்ப வாழ்க்கையை உயிர்ப்பிப்பதாக, தேவ சமாதானத்தை கொண்டு வருவதாக, ஒவ்வொரு வீட்டையும் அவருடைய மகிமையின் வல்லமை நிரப்புவதாக. ஆமென். அந்த உயிர்த்தெழுந்த மகிமையின் ராஜாவுக்கு உங்களுடைய உள்ளத்தை திறந்து கொடுங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 24:7, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். தன்னுடைய மகிமையோடு உங்களுடைய வீட்டில உட்பிரவேசிப்பார். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ஆமென். அவர் கல்லறையில் அல்ல, உலகம் முழுவதையும் நிரப்பும்படி அவர் உயிரோடு எழுந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வாசனை திரவியம் ஒரு பாட்டிலுக்குள் அடங்கி கிடக்கிறது. இயேசு ஒரு மாம்ச சரீரத்தில் இதுவரையிலும் அடங்கி கிடந்தார். ஆனால் அந்த பாட்டில் உடைக்கும் போது, இயேசுனுடைய சரீரம் சிலுவையில் உடைத்த பிறகு, அந்த வாசனை திரவியம் அந்த பாட்டிலுக்குள்ள இல்லை. அந்த வாசனை உலகம் முழுவதிலும் நிரம்பினது. உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நிரப்புகிறது. ஆகவேதான் கர்த்தரை எல்லா இடங்களிலும் தேட முடியும். சமாரிய ஸ்திரியை பார்த்து சொன்னார், ஆண்டவர் எருசலேமில் மட்டுமல்ல, சமாரியாவில மட்டுமல்ல, உலகமெங்கும் அவரை தேடுகிற காலங்கள் வருகிறது. எல்லா இடங்களிலும் அவர் நிறைந்திருக்கும்படி, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும்படி அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையினால நிரம்பி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை படித்தேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஈஸ்டர் தினம் அன்று ஒரு போதக சபையில பேசும்படியாக அப்போதான் பிரசங்க பீடத்தில் எழும்பினார். சில போலீஸ் அதிகாரிகள், அது கம்யூனிஸ்ட் தேசமாயிருந்தபடியால் அந்த ஈஸ்டர் ஆராதனையை தடை பண்ணி அவரை கைது செய்து கொண்டு வரும்படி வெளியில வந்து நின்றார்கள். உள்ளே ஆள் அனுப்பினார்கள். போதகரே, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாரும். அவர் சொன்னார், ஒரு மணி நேரம் உயிர்த்தெழுந்த வல்லமை பற்றி நான் பேசிவிட்டு அதுக்கு பிறகு போலீஸ் ஸ்டேஷன் எங்கனாலும் நான் வர தயார். அவன் சொன்னாங்க, 1 மணி நேரம் கிடையாது, உடனே வா, ஒரு அரை மணி நேரம். இன்னைக்கு எங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாள். ஒரு அரை மணி நேரம் இயேசு எப்படி மரித்தோர்ந்து எழுந்தார், நான் பேசிட்டு வர்றேன். அவள் சொன்னாங்க, அரை மணி நேரம்லாம் கொடுக்க முடியாது. இவர் எவ்வளோ கெஞ்சி 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஒன்றுக்கும் சம்மதிக்கலை. கடைசி அந்த போதர் சொன்னார், 3 வார்த்தை, அதோடு நான் நிறுத்திக் கொள்றேன். அதுக்கு பிறகு என்னை கைது செய்யுங்க, சிறையில் அடைங்க, பரவாயில்ல. 3 வார்த்தை, 3 வார்த்தை. உங்க சரின்னு சொன்னாங்க. கையை உயர்த்தினார், குரலை உயர்த்தினார். 3 வார்த்தை என்ன சொன்னார் தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அந்த 3 வார்த்தை. அதுதான் அவர் சொன்னதான் தாமதம். சபையார் எல்லாரும் எழுந்து நின்று கையை உயர்த்தி, எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அல்லேலூயா, எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அல்லேலூயா. அவரை இழுத்து கொண்டு போய்விட்டார்கள். சபை மக்கள் அரை மணி நேரம் அந்த ஆலயத்தில் உட்கார்ந்து ஒரே வார்த்தை தான், எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். செத்த தெய்வத்தை ஆராதிக்கவில்லை. எங்களுடைய ஜெபத்தை கேட்க திராணியற்றவரை நாங்கள் ஆராதிக்கவில்லை. எங்களுடைய கண்ணீரை துடைத்து ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். அவர் உயிரோடு இருக்கிறார். ஆலயத்திலிருந்து வெளியே போகும்போது ஒரே முழக்கம். தெருவில் நடக்கும்போது, வீதிகளில் நடக்கும்போது, எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இதை பார்த்து கொண்டு இருந்தவங்க தங்களை அறியாம, எங்களுக்கு அந்த உயிரோடு இருக்கிற மீட்பர் தேவை, எங்களுக்காக வழக்காடுகிற அந்த மேய்ப்பன் தேவை, மீட்பர் தேவை. எல்லாரும் சத்தம் போட்டாங்க.
அந்த நாள் முழுவதும் அந்த பட்டணத்தில் திரும்ப 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 எதிரொலித்த ஒரு வார்த்தை உண்டென்றால், உங்களுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு பக்தன் அந்த வார்த்தையை யோபு 19:25 சொல்லுகிறார். நான் சொல்லுகிற வார்த்தை கருங்கலிலே உளிவட்டாக செதுக்கப்பட்டால் நலமாயிருக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் என் மாம்சத்திலிருந்து அவரை நான் பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். உயிரோடு எழுந்த மீட்பரை ஒரு பழைய பாட்டு பரிசுத்தவான் யோபு சொல்லுகிறார். என் கண்களே அவரை காணும். நான் உயிரோடு இருக்கிற மீட்பரை நான் காண்பேன். இயேசு சொன்னார் யோவான் 11:25, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது அது எத்தனை ஆசீர்வாதம். உலகத்திலே மட்டுமல்ல, கோடான கோடி வருடங்கள் நித்திய நித்தியமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்தருளுகிறார். ஹல்லேலூயா. ஒரு வித்தியாசத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும். உயிர்ப்பிக்கப்படுவது ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி மரணமே சமீபித்து வராதபடி உயிர்த்தெழுந்த வல்லமையினால் என்றென்றைக்கும் நிரப்பப்படுவது அடுத்த பகுதி. உயிர்ப்பிக்கப்பட்டு சிலர் மறுபடியும் இறந்து போவார்கள். வேதத்தில் முதல் எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினார். மீண்டும் அவன் மரித்தான். அதுபோல எலிசா தீர்க்கதரிசி சுனேமியாளின் மகனை உயிரோடு எழுப்பினார். ஆனால் அவன் மீண்டும் மரித்தான். இயேசு இந்த பூமியில் இருந்தபோது 3 பேரை உயிரோடு எழுப்பினார். லாசருவை உயிரோடு எழுப்பினார். நாயினூர் விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினார். யபீருவின் மகளை கையை பிடித்து தூக்கிவிட்டு சிறுபண்ணே எழுந்திரு உயிரோடு எழுப்பினார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஐத்தியூ என்ற வாலிபனை உயிரோடு எழுப்பினார். அதுபோல பேதுரு அப்போஸ்தலன் தொற்காள் என்ற வயது முதிர்ந்த பெண்ணை உயிரோடு எழுப்பினார். ஆனால் அவர்கள் மீண்டும் மரித்து போனார்கள். இஸ்ரவேல் தேசத்திலே லாசரு கல்லறை அந்த குகைக்குள்ள இறங்கி போயிருக்கிறேன். அந்த லாசரு பிற்காலத்தில் சைப்ரஸ் தீவுக்கு வந்து, சீப்ரு தீவு என்று தமிழில் இருக்கிறது, இன்றைக்கு அந்த தேசம் சைப்ரஸ் தேசம். அந்த தேசத்தில் ஊழியம் செய்யும்போது லாசருவுக்கு இருந்த 2வது கல்லறையை பார்த்தேன். உள்ளே போனேன், போட்டோ எடுத்துக்கொண்டேன். ஏன்னா அந்த லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். ஆனால் அவன் மீண்டும் மரித்து போனான். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கட்டளை என்ன? மத்தேயு 10:8 சொல்லுகிறார், மரித்தோரை எழுப்புங்கள். ஆனால் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் முற்றிலும் வித்தியாசமானது. அவர் சரீர பிரகாரமாய் உயிரோடு எழும்பவில்லை. அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையினால் இனி மரிக்கவே முடியாத ஒரு அற்புதமான ஆவிக்குரிய சரீரத்தோடு, மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரத்தோடு, எல்லா இடங்களிலும் ஒரே நேரத்தில் பிரசன்னமாய் இருக்கக்கூடிய ஒரு சரீரத்தோடு உயிரோடு எழுந்தார். அந்த சரீரம் மீண்டும் மரிப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சரீரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு வல்லமையின் பெயர் நித்திய ஜீவனின் வல்லமை. ஆகவே யோவான் 3:16 ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைக்காகத்தான் நாம் காத்து கொண்டிருக்கிறோம்.
கிறிஸ்து வரும்போது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் பலமாய் இறங்கும். சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தில் பெரிய மாறுதல் ஏற்பட்டுவிடும். பெரிய மாறுதல் ஏற்பட்டுவிடும். நாம் இமைப்பொழுதிலே மகிமை மேல் மகிமை அடைவோம். இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம். இயேசு கிறிஸ்துவை போல மாற்றப்படுவோம். அதான் 1 யோவான் 3:2 அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிப்பதினாலே அவருக்கு ஒப்பாய் மாறிவிடுவோம். நமக்குள்ளே தங்கி இருக்கிற பரிசுத்தாவியானவர், நமக்குள்ளே இருக்கிற மகிமையானவர் நம்மை அந்த மாதிரி நம்மை உயிரோடு எழுப்புவார். அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஆசை என்ன? முதல்ல ஆசை அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நான் அறியணும். 2வது ஆசை அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பான உயிர்த்தெழுதலில் நான் பங்கு பெறணும். ஆண்டவர் வரும்போது நான் கூமுட்டையாக இந்த ஊரில் இருக்கக்கூடாது. கூமுட்டைன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோழி அடை வைப்பாங்க. எங்கள் கிராமத்தில் எங்கள் அம்மா 12 முட்டை எடுத்து அந்த கோழி அடை வைப்பாங்க. நாங்கள் முதல்ல எழுதிக்குவோம். சில முட்டை மேலே 3 முட்டை மேலே சாம் ஜெபத்துறை எழுதிடுவேன். எங்கள் அக்கா அடுத்த 3 முட்டை அக்காக்குரியது. எங்கள் அக்கா பேர் செல்வராணி. செல்வராணின்னா எழுதிருப்போம். எங்கள் அண்ணன் 3 முட்டையில் தான் பேர் எழுதுவான். என் தங்கச்சி அவ முட்டை மேலே எழுதுவான். எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் சரியாக பிடிக்காது அந்த காலத்தில். இப்போ ரொம்ப அன்பா இருப்பான். பணம் வேணா எங்கள் அக்காட்ட தான் போவேன். ஏன்னா அவள் பெரிய பணக்காரி, நல்ல அக்கா. ஆனால் சின்னதில் எங்களுக்கு பிடிக்காது. ஆனாலும் நான் என்ன செய்யறது, ராத்திரி நேரத்தில் எல்லாம் தூங்கின பிறகு அவள் பேர் எழுதியிருக்கிற முட்டையை மாத்திரம் தள்ளி வச்சிடுறது. சில நேரம் பக்கத்தில் தள்ளி வச்சா தாய்க்கோழி மூக்கை நீட்டி அப்படியே இந்த முட்டையை இழுத்து தான் சட்டிக்குள்ள வச்சுக்கிறோம். அப்போ அது பொரிக்கும். எனக்கு என்ன ஆசை, பொரிக்கப்படாதுன்னு ஆசை. சாம் ஜோதர் இது அழகாக பொரித்து ரொம்ப பியூட்டிஃபுல் கோழி குஞ்சு வரணும். எங்கள் அக்கா முட்டை பொரிக்கக்கூடாது. ரொம்ப தூரத்தில் தள்ளி வச்சிடுறது. காலையில் எங்கள் அக்கா எழும்புறக்குள்ள கிடுக்கிடுன்னு முட்டை எடுத்து, ஏன்னா அவள் பாப்பா தான் முட்டை பக்கத்தில் நல்ல கோழியோடைய வெப்பம் வருதா. கடைசியில் என்ன ஆகும், என் முட்டையெல்லாம் அழகாக பொரிச்சிடும். எங்கள் அண்ணன் முட்டையும் பொரிச்சிடும், தங்கச்சி முட்டையும் பொரிச்சிடும். எங்கள் அக்கா முட்டை 3 கூ முட்டையாக அழுகி போய் குஞ்சே வராது. குஞ்சே வராது. அந்த முட்டை எப்போதும் செட்டைகளுக்குள்ளே இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் ஆவியானவருடைய செட்டைகளுக்குள்ளே இருந்தால் தான் அந்த குஞ்சு பொரிக்கிற நாளில் மறுரூபமாக்கப்படுகிற நாளில் நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஆசை என்ன? ஆண்டவர் வரும்போது நான் டியூப்லைட்டாக, கெட்டு போன டியூப்லைட்டாக இருக்கக்கூடாது. கறி பிடிச்சி போய் போட்டால் பக்குன்னு எரிமே தவிர ஒழுங்காக எரியாது. நான் கூமுட்டை மாதிரி இருக்கக்கூடாது. கெட்டுப்போன விதையை போல இருக்கக்கூடாது. முளை தழும்பி புதிய மேனியோடு வளருகிற ஒரு செடியை போல இருக்கணும். ஆகவே தான் எப்படியாவது அவருடைய உயிர்த்தெழுதல் நாளில் நாம் பங்கு பெறணும். பூமியில் வாழ்ந்து இவ்வளவு செய்தி கேட்டு இவ்வளவு அபிஷேகத்தால் நிரம்பி வருகையில் கைவிடப்பட்டு போகிற ஒரு நிலைமை எனக்கு வரக்கூடாது. உயிர்த்தெழுந்த வல்லமை அறியணும். அதோடு இல்லை, நான் உயிர்த்தெழுதுவதற்கு தகுதியாகும்படிக்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். எல்லாவற்றையும் நான் குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்படியானால் அந்த உயிர்த்தெழுதின் வல்லமை எவ்வளவு பெரிய வல்லமை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தின் நியதி ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமித்திருக்கு. உலக மக்களுக்கு என்ன நியமித்திருக்கிறது? ஒரே தரம் மரிப்பது, பிறகு நியாய தீர்ப்பில் போய் நிற்பது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மறுரூபமாக்கப்படுவது நியமிக்கப்பட்டிருக்கிறது.
பரலோக மகிழ்ச்சியில பங்கு பெறுவதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. பாவிகளைப் போல நாம் நியாயம் தீர்க்கப்படுவதில்லை. ரோமர் 8:1 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து அவருடைய ஆவியினால வழி நடத்துகிறவர்களுக்கு ஆவிக்கு நியாய தீர்ப்பு இல்லை, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நமக்கு ஆக்கினை தீர்ப்பா இல்லை. நாம் கிறிஸ்துவை போல மறுரூபமாகப்படுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக மாற. உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும்? 1 கொரிந்தியர் 15 முழுவதையும் வாசிச்சு பாருங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை நாம் அடக்கம் பண்ண கொண்டு போகும்போது ஒரு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு தான் அடக்கம் பண்ண போகிறோம். இந்துக்கள் கொண்டு போய் எரிக்கலாம், இஸ்லாமியர் கொண்டு போய் புதைக்கலாம். அவனுடைய தேவனுடைய பிள்ளைகள் ஒரு உயிர்த்தெழுதலை நம்பிக்கையோடு விதைக்கிறோம், விதைக்கிறோம், விதைக்கிறோம். நாம் எரிப்பதில்லை, நாம் புதைப்பதில்லை. அடக்கம் பண்ணுகிறோம் என்று சொல்வது ஒரு தவறான ஒரு வார்த்தை. ஒரு விவசாயி விதைகளை கொண்டு விதைக்கும் போது ஒரு நம்பிக்கையோடு விதைக்க போகிறான். நான் விதைத்திருக்கிற இந்த விதை ஒரு நாள் முளைத்தெழும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். 1 கொரிந்தியர் 15:42-43 வாசியுங்கள். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், கனமுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், பலனுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். அதுதான் உயிர்த்தெழுதல், அதுதான் உயிர்த்தெழுந்த வல்லமை. அப்படித்தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இந்த 3 குறிப்பை நான் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, நம்முடைய சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார். நம்முடைய சரீரம் மண்ணால் ஆனது. நம்முடைய சரீரம் ஜென்ம சரீரம். நம்முடைய சரீரம் ஆதாம் ஏவாளிடத்திலிருந்து தலைமுறை தலைமுறையாய் எத்தனையோ தகப்பன்மார் தாய்மார் தாண்டி நமக்கு வந்திருக்கிறது. சாவுக்கு ஏதுவான ஒரு சரீரம் இது. ஜென்ம சரீரம், இது பாவ சரீரம். இந்த சரீரத்தின் ஒவ்வொரு அணுக்களும் பாவ சந்தோஷத்துக்காக இயங்கக்கூடிய ஒரு சரீரம். ஆனால் இயேசுவின் இரத்தம் இந்த சரீரத்தில் விழுந்த போது இந்த சாவுக்கு ஏதுவான சரீரம், இந்த பாவ சரீரம், இந்த ஜென்ம சரீரம் மாறி மீட்கப்பட்ட ஒரு சரீரமாய் மாறிவிடுகிறது. நம்முடைய சரீரம் இயேசுவின் இரத்தத்தால் கிரயத்துக்கு மீட்கப்பட்ட சரீரமாய் மாறிவிடுகிறது. ரட்சிக்கப்படும் போது கிறிஸ்து நமக்குள்ளே வாழுகிற ஒரு சரீரமாய் மாறுகிறது. கொலோசியர் 1:27 சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். அந்த சரீரமாய் மாறுகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களில் இறங்கி வரும்போது உங்களுடைய சரீரத்தை முதல் காரியம் தம்முடைய ஆலயமாய் மாற்றுகிறார். 1 கொரிந்தியர் 3:16, 1 கொரிந்தியர் 6:19, 2 கொரிந்தியர் 6:16 உங்களுடைய சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் தேவனுடைய ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயமாய் இருக்கிறது, வாசஸ்தலமாய் இருக்கிறது என்று அறியாதிருக்கிறீர்களா? எதற்காக பரலோகத்தின் பரிசுத்த ஆவியானவர் இந்த சரீரத்தில் வந்து வாசம் பண்ணணும்? பரலோகம் கொள்ளாதவர், வானாதி வானம் கொள்ளாதவர், ஒரு பெரிய கிருபை. அவர் வந்து மனுஷரின் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறதே நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். தங்கி இருப்பதின் ஒரே நோக்கம் நம்முடைய சரீரத்தில் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை வெளிப்படுத்தும்படியாகத்தான் தங்கி இருக்கிறார். ஆகவேதான் ரோமர் 8:11 சொல்லுகிறது, கிறிஸ்துவை மரித்தோர் என்று எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோர் என்று எழுப்பினவர் தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உடைய சரீரத்தையும் உயிர்ப்பிப்பார்.
மறுரூபமாக்குவார், மகிமை அடைய செய்வார். அந்த பெரிய நோக்கத்தோடு தான் மகிமையின் ஆவியானவர் உங்களுடைய சரீரத்தில் இறங்கி வந்து தங்கி இருக்கிறார். ஆகவேதான் அந்த மகிமையின் பொக்கிஷத்தை இந்த மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் என்று 2 கொரிந்தியர் 4:7 சொல்கிறது. இது வெறும் மண் பாண்டம், இது உடைந்து போகிற மண் பாண்டம், இது களிமண். நாம் களிமண் என்று நினைவு கூறுகிறார். இந்த ஒரு சாதாரண களிமண்ணுக்குள்ளே பரலோக ராஜாதி ராஜா வந்து வாசம் பண்ணுகிறார் என்றால், உங்களை உயிர்த்தெழுந்த வல்லமையால் நிரப்புவதற்கும் கர்த்தருடைய வருகையிலே உங்களை மறுரூபம் அடைய செய்வதற்கும் மகிமையின் மேல் மகிமையடைந்து கர்த்தரை நோக்கி கடந்து செல்வதற்குமே ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து தங்கி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. 1 பேதுரு 3:18 சொல்லுகிறது, இயேசு மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். மாம்சத்திலே அவர் கொலையுண்டார், சிலுவையில் அறையப்பட்டார், முள்முடி சூட்டப்பட்டார். ஆனால் ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறவர். வேதத்தில் திரும்ப 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 வாசிக்கிறோம். மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, ஆவியே உயிர்ப்பிக்கிறார். அதைத்தான் 2 கொரிந்தியர் 3:6 வாசிக்கிறோம், யோவான் 6:63 வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சரீரத்திலும் அந்த ஆவியானவர் இறங்கட்டும். ஆபிரகாமுக்கு 100 வயது முதற்குழந்தை பிறக்கும்போது, ஈசாக்கு பிறக்கும்போது, காரணம் அந்த சரீரத்தை ஆவியானவர் உயர்ப்பித்தார். சாராள் கற்பம் செத்து போயிருந்தது, அவளும் பிள்ளை பெறக்கூடிய சக்தி இல்லாதவளாய் இருந்தாள். ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு அவளுக்கு நின்று போயிற்று. ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின போது அவள் குழந்தை பெறுவதற்கு அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் உதவியாயிருந்தது. இன்றைக்கு அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர், உங்களை நிரப்பி இருக்கிற ஆவியானவர் உயிர்ப்பித்து பலப்படுத்த விரும்புகிறார். ஒருவேளை பல சோர்வுகளோடு வந்திருக்கலாம். வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமும் இல்லை. நான் ஒரு நடைப்பணமாய் வாழுகிறேன். எனக்கு என்ன இருக்கிறது இனிமேல், நான் எப்போ மேலே போய் சேருவேன், அப்படி எண்ணத்தோடு இருக்கலாம். ஐயோ, குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய முடியல, என் கணவனுக்கு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்ய முடியல, நான் பரிதாமா பலவீனப்பட்டு போனேன். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இந்த மத்தியான வேளையில் நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்புவதற்கு எந்த ஆவியானவர் பலமாய் வல்லமையாய் இறங்கி வந்தாரோ, அதே ஆவியானவர் உங்களை நிரப்ப, உங்களை மறுபடியும் பலப்படுத்த, எல்லா சோர்வின் ஆவியை நீக்கி உற்சாகத்தின் ஆவினால நிரப்ப பண்ண அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். உடைய சரீரத்தை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுங்க, ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள் என்று ரோமர் 12:1 சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிலே வந்து தங்கும்படி உங்களுடைய சரீரத்தை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுங்க. என் சரீரத்தில் பாவம் ஆளக்கூடாது, என் சரீரத்தால் நான் தேவனை மகிமைப்படுத்தணும், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை நான் விவரிக்கணும், உம்மாலே என்னுடைய ஆயுசு பெருகும், என் நாட்கள் விருத்தி ஆகும் என்று நீதிமொழி 9:10 சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பலமாய் உங்க மேல இறங்கும்படி, இனி உங்களுடைய சரீரம் இயேசுவின் இரத்தத்தால் மூடப்பட்ட ஒரு சரீரமாக, கண்மலையின் வெடிப்பிலே தங்கி இருக்கிற ஒரு சரீரமாக, உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தரோடு வாசம் பண்ணுகிற ஒரு சரீரமாக இருக்கட்டும். இரண்டாவதாக, உடைய சரீரத்தை மட்டுமல்ல, உடைய ஆத்துமாவை உயிர்ப்பித்தார். முதலில் மரிப்பது மனிதனுடைய சரீரம் அல்ல, முதலில் மரிப்பது அவனுடைய ஆத்துமா.
ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபோது முதலாவது அவர்களுக்குள்ளே மரித்தது அவருடைய ஆத்துமா. தேவனை காண முடியவில்லை, தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியவில்லை, தேவன் எங்கேயோ தூரமாய் போய்விட்டது போல. காரணம், அவருடைய ஆத்துமா மரித்து போனது. சரீரம் 930 வருஷங்கள் வாழ்ந்து அதுக்கு பிறகுதான் மரித்தது. நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். அந்த நாளில் அவனுடைய சரீரம் சாகவில்லை. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ரோமர் 6:23 சொல்லுகிறதே. பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். எசேக்கியேல் 18:20 சொல்லுகிறதே. முதலில் ஆத்துமாதான் மரிக்கிறது. ஆகவே ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பதற்கு முன்பாக நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறார். அதே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எபேசியர் 2:1 சொல்லுகிறார், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை அவர் உயிர்ப்பிப்பார். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். நம்முடைய ஆத்துமா எதினால் மரிக்கிறது? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரிக்கிறது. ஆண்டவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினது எதற்காக? அக்கிரமங்களில் மரித்தவர்களை உயிர்ப்பிப்பதற்காக. ஆகவேதான் ஏசாயா 53:11 சொல்லுகிறது, அந்த ஆத்துமாவை அவர் உயிர்ப்பிப்பார். தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராய் எண்ணப்பட்டு அநேகருக்காக அவர் ரத்தம் சிந்தினபடியால் அந்த ஆத்துமாவை அவர் உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு எனக்கு சில பாவத்திலிருந்து விடுதலை இல்லை, சில பாவ பழக்க வழக்கங்கள் ஒரு சர்ப்பத்தை போல என்னை தொடர்ந்து வருகிறது என்று உங்க ஆத்துமாவில் இயேசுவுடைய இரத்தமும் விழட்டும், பரிசுத்த ஆவியின் அக்கினியும் விழட்டும். இந்த ரெண்டும் தான் தொடர்ந்து வருகிற பாவ பழக்க வழக்கங்கள் மேல் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விடுதலை கொடுக்கக்கூடியது. அநேகர் வெளியே பார்க்கிறதுக்கு உயிருள்ளவங்களை பார்க்கிறது போல இருக்கலாம். நல்லா 3 வேளை மூக்கு பிடிக்க சாப்பிடலாம், நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணி அப்படியே ஆலயத்துக்கு போகலாம், அப்படியே ஆஃபீஸ் போகலாம், அழகான கார் ஓடிட்டு போகலாம். ஆனால் ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல. எவ்வளவு சம்பாதிக்கா, என்ன கார் வாங்கியிருக்கா, உன் வீடு எவ்வளோ பெரிய வீடு, அதை பார்க்கிறவர் அல்ல. உன்னுடைய உள்ளத்தை பார்க்கிறவர். உள்ளம் வாழ்கிறதா? உன்னுடைய உள்ளத்திலே உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கிறதா? உன்னுடைய ஆத்துமா வாழ்கிறதா? சர்தை சபை ஆண்டவர் பார்த்தார், கண்ணீரோடு சொன்னார். வெளிப்படுத்தல் 3:1 நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டும் நீ செத்தவனாய் இருக்கிறாய். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டும் நீ செத்தவனாய் இருக்கிறாய். தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய இரத்தம் உங்கள் மேல் விழட்டும், உங்களுடைய ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கட்டும், உங்களுடைய ஆத்துமாக்களை கழுவட்டும். 3வதாக சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவர். நம்முடைய ஆத்துமா மண்ணோடு மண்ணாய் ஒட்டி கிடந்ததை அவருடைய இரத்தத்தை ஊற்றி உயிர்ப்பிக்கிறவர். நம்முடைய ஆவியையும் கூட அவர் உயிர்ப்பிக்கிறார். நீதிமொழி 15:13 சொல்லுகிறது, சிலருடைய ஆவி முறிந்து போன ஆவி, மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். எங்களுடைய குடும்பத்தில் ஒரு சாபம் இருந்தது. என்ன சாபம் தெரியுமா? என்னுடைய தகப்பனாரால் வந்த சாபம். அவர் வாலிப வயதிலே ஒரு பெண்ணை மிக விரும்பினார். நர்ஸாய் இருந்தவர்கள் அவளை தான் திருமணம் செய்து கொள்ளுவேன் என்று ஒத்த காலம் நின்றார். ஆனால் எங்க பாட்டிக்கு
எங்க அப்பாவுடைய அம்மாவுக்கு அது பிரியமில்லை. கண்ணீரோடு சொன்னார்கள், நம்முடைய சொந்தத்தில் ஒரு பெண் வைத்திருக்கிறேன், அவளை கட்டணும்மா. நான் அந்த பெண் வீட்டாருக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். நீ சொல்லுகிறதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் எங்களுடைய தகப்பனார், நான் அந்த பெண்ணுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன், அதை மாற மாட்டேன். திருமணம் நடந்தது. என்னுடைய பாட்டி திருமணத்துக்கு வரவே இல்லை. மனம் உடைந்து ஒரு மூலையில் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தார்கள். இரவும் பகலும் அழுதார். அழுது 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 பிறகு ஊமையாய் மாறிவிட்டார். பிறகு அழுது அழுது பைத்தியமாய் மாறிவிட்டார். மரண பரியந்தம் ஒரு வார்த்தை பேசவில்லை. அவனுடைய வாய் பேசாமல் இருந்தாலும் ஒரு சாபமாக என் தகப்பனாருக்கு அது வந்தது. சரியாக 10 மாதம்தான் வாழ்ந்தார். பிரசவத்தில் அந்த பெண் மரித்து போனாள். குழந்தை பெற்றுவிட்டாள். குழந்தை வளர்க்க வேண்டிய கடமை எங்க அப்பாவுக்கு, வளர்க்க முடியவில்லை. எலும்பும் தோலுமாய் அந்த குழந்தை வந்து கொண்டு இருந்தது. பலரிடம் பல வளர்த்து தாருங்கள், ஒருவரும் வளர்க்க முன் வரவில்லை. பயங்கரமான சாபம். அதனால என்னுடைய தகப்பனாரும் மனம் உடைந்து போயிருந்தார். அவருடைய தாயாரும் மனமுடைந்து சோர்வினால ஆவி முறிந்து போன ஒரு நிலைமை இருந்தது. வேதத்தில் வாசிக்கிறோம், யோசேப்பை தகப்பனிடத்திலிருந்து பிரித்து கொண்டு போய் குழியிலே போட்டு கடைசியில் எகிப்திலே விற்று போட்ட பிறகு யாக்கோபு அழுது கொண்டே இருந்தார். அவருடைய வாழ்க்கையில துக்கம், அவருடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. ஆனால் ஒரு நாள் வந்தது, என்னுடைய தகப்பனார் என் ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த ஒரு நாள். அந்த நாள்ல இருந்து அந்த சாபத்தில் ஒரு திருப்பம் உண்டானது. அதுக்கு பிறகு முதல் மனைவி இறந்து 15 வருஷங்கள் அழுது அழுது மன ஆவியிலே தொய்ந்து போயிருந்த அவர் திரும்ப திருமணம் செய்தார். அதன் மூலமாகத்தான் சாம் ஜெபத்ரா ஒரு ஆசீர்வாதமாய் வெளிவருவதற்கு ஏதுவாக இருந்தது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மனம் முறிந்து போயிருந்தா யாக்கோபு ஒரு நாள் கேள்விப்பட்டார், உன் மகன் உயிரோடு இருக்கிறார், எகிப்துக்கு முழுவதற்கும் அதிபதியாய் இருக்கிறார், தானியம் வாங்குவதற்கு திரளான ஜனங்கள் உன்னுடைய மகனிடத்தில் போய் கையேந்தி இருக்கிறார்கள். அப்படியா, என் மகன் உயிரோடு இருக்கிறானா? அவன் மரித்து போனான். ஒரு துஷ்ட மிருகம் அவனை பீறி போட்டது, அவனை நான் காண்பதில்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தான். இப்போது பார்த்தால் யோசேப்பு எகிப்திலிருந்து அனுப்பின ரதங்கள், குதிரைகள், வண்டிகள், தின்பண்டங்கள், பலகாரங்கள் வண்டியா அமெரிக்காவில இருந்து இறங்கினது போல அவ்வளோ திங்ஸ் வந்து இறங்கி இருக்கிறது. அதை பார்த்ததும் அவனுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது என்று ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 26ஆம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு யோசேப்பு எப்படி உயிரோடு எழுந்து எகிப்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறார், அதுபோல இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடையவராய் பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, நான் ஜெயங்கொண்டு என்னுடைய பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல நீங்கள் ஜெயங்கொள்ளும் போது என்னுடைய அருகிலே என்னுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி உங்களுக்கு நான் அருள் செய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஒரு சிங்காசனம், பெரிய சிங்காசனம். பிதாவானவர் அங்கே இருக்கிறார். ஜெயங்கொண்ட இயேசு அங்கே இருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். பக்கத்தில் ஒரு சீட்டை நம்ம எல்லாருக்கும் ரிசர்வ் பண்ணி வைத்திருக்கிறார். நான் பிதாவினுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல
நீங்களும் வீற்றிருக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. எழுந்த நெருப்போ, பரலோகத்திலே நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற இடம் என்ன? அவர் உட்கார்ந்திருக்கிற சிங்காசனத்திலே அவரோடு கூட நிற்கும்படி. இதற்கெல்லாம் காரணம் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் மேலும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறார். கைகளை உயர்த்தி கொள்ளோ. ஹல்லேலூயா. அன்றைக்கு இயேசுவை அடக்கம் பண்ணியிருந்த இடத்திலே ஒரு பெரிய பலத்த உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கினது. இன்றைக்கு தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொரு மேலும் ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்க போகிறது. ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை என் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் விரும்பினாரு, எப்படியாயிலும் அந்த மரித்தோரிலிருந்து நான் உயிரோடு எழுந்திருக்க தகுதி உள்ளவனாய் மாறும்படி அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என் மேல இறங்கட்டும். முதலாவது அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன? இரண்டாவது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என் மேல் இறங்கும் போது என்ன அற்புதமான மாறுதல்கள் என் வாழ்க்கையில ஏற்படும். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு மேலும் இப்போது இறங்கி வருவதாக. சரீரத்தில் உள்ள எல்லா பலவீனமும் வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. எல்லா சோர்வுகளும் நீங்கி ஒரு உற்சாகத்தின் ஆவி நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பிக்க போகிறோம். ஒரு பெரிய வல்லமை உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த வல்லமை பெற்றுக்கொள் தேவனுடைய பிள்ளை. உயிர்த்தெழுந்த வல்லமை உன்மேல் இறங்கட்டும். உன் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை ஒரு வல்லமை இளையோடி வரட்டும். அது தேவாதி தேவனுடைய வல்லமை. அது ராஜாதி ராஜாவுடைய வல்லமை. மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற வல்லமை. அது ஒரு அபிஷேகத்தின் வல்லமை. கையில தட்டி கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவாராக. பலமாய் பலமாய் வல்லமையாய் வல்லமையாய் கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் இறங்கி வருவீராக. சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கி வருவதாக. ஒவ்வொரு நரம்புகள், ஒவ்வொரு எலும்புகள், ஒவ்வொரு தசை நார்கள், ஓ கர்த்தருடைய மகிமை மகிமை இறங்கி வருவதாக. ஆளுகை செய்வேன் இயேசுவோடு ஆச்சரியமான வலது பக்கத்தில். ஆளுகை செய்வேன் இயேசுவோடு ஆச்சரியமான வலது பக்கத்தில். உன்னதத்தில் உயர்ஸ்தலத்தில் அமர்ந்திருப்பேன் நேசருடனே. உன்னதத்தில் உயர்ஸ்தலத்தில் அமர்ந்திருப்பேன் நேசருடனே. ஜெயம் கொண்டு வல்லமையாய் ஆளுகை செய்வேன். ஆளுகை செய்வேன். ஆளுகை செய்வேன். ஜெயம் கொண்டு வல்லமையாய் ஆளுகை செய்வேன். ஆளுகை செய்வேன். ஆளுகை செய்வேன். துரைத்தனங்களும் அதிகாரங்களும் இந்த கால்களின் கீழே. துரைத்தனங்களும் அதிகாரங்களும் இந்த கால்களின் கீழே. அந்தகார வல்லமைகள் முறியடிப்பேன். அந்தகார வல்லமைகள் முறியடிப்பேன். என்றும் ஜெயித்திடுவேன். என்றும் ஜெயித்திடுவேன். ஜெயம் கொண்டு வல்லமையாய் ஆளுகை செய்வேன். ஆளுகை செய்வேன். ஆளுகை செய்வேன். ஜெயம் கொண்டு வல்லமையா ஆளுகை செய்வேன். ஆளுகை செய்வேன். கல்வாரி வெற்றி செயல்பாடுத்தி சாத்தானை தோற்கடிப்பேன். கல்வாரி வெற்றி செயல்பாடுத்தி சாத்தானை தோற்கடிப்பேன். சர்ப்பங்காலை சிங்கங்காலை மீதித்திடுவேன். சர்ப்பங்காலை சிங்கங்காலை மீதித்திடுவேன். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் கொண்டு வல்லமையாய் ஆளுகை செய்வேன். இயேசுவே ஆளுகை செய்வேன். ஜெயம் கொண்டு வல்லமையாய்
விசுவாச கேடகத்தை பிடித்துமே நான் முன்னோக்கி முன் செல்லுவேன், முன்னோக்கி முன் செல்லுவேன். ஜெயம் கொண்டு வல்லமையாய் ஆளுகை செய்வேன், ஓ ஆளுகை செய்வேன். ஜெயம் கொண்டு வல்லமையாய் ஆளுகை செய்வேன், ஆளுகை செய்வேன், ஆளுகை செய்வேன். இவ்வுலகத்தின் பாடுகள் எல்லாம் சீக்கிரம் மறைந்திடுமே, இவ்வுலகத்தின் பாடுகள் எல்லாம் சீக்கிரம் மறைந்திடுமே. கவலை இல்லையே கண்ணீரும் இல்லையே, கவலை இல்லையே கண்ணீரும் இல்லையே. நேசரின் முகம் காணுவேன், நேசரின் முகம் காணுவேன். ஜெயம் கொண்டு வல்லமையாய் ஆளுகை செய்வேன், ஆளுகை செய்வேன், ஆளுகை செய்வேன். ஜெயம் கொண்டு வல்லமையாய் ஆளுகை செய்வேன், ஆளுகை செய்வேன், ஆளுகை செய்வேன். ஜெயம் கொண்டு வல்லமையாய் ஆளுகை செய்வேன், ஆளுகை செய்வேன், ஆளுகை செய்வேன். ஜெயம் கொண்டு வல்லமையாய் ஆளுகை சொல்லுவோம். ஜெயம் கொண்டு வல்லமையா சிங்காசனத்துல இயேசுவோடு ஜெயம் கொண்டு வல்லமையா. கைகளை தட்டி சொல்லுவோம். ஜெயம் கொண்டு வல்லமையா. உன் ஆவி ஆத்துமா சரீரங்களை கர்த்தர் ஜெயத்தோடு உயிர்ப்பிக்கிறார். உன் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவர், உன் ஆவியை உயிர்ப்பிக்கிறவர், உன்னுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறவர். உயிர்த்தெழுந்த வல்லமை. கைகளை தட்டி உன் சரீரம் உயிரடைகிறது, உன்னுடைய ஆத்துமா உயிரடைகிறது, உன்னுடைய ஆவி உயிரடைகிறது. உங்க ஒவ்வொரு மேலும் ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். உங்க மேல இருந்த அபிஷேகம் 2 மடங்கு உயர்ந்து விட்டது. உங்க மேல ஒரு ஜெபாவியை கர்த்தர் ஊற்றி இருக்கிறார். நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பாக்கியவான்கள். ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார்.